ஜனநாயகன் படத்தில் அந்நிய சக்திகள் நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்துவது போல உள்ளதாக கூறப்பட்ட புகார் தீவிரமடைந்திருக்கிறது. இது தொடர்பாக ஜனநாயகன் மறு ஆய்வு ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்ட சூழலில் அதற்கு உயர்நீதிமன்றம் பதிலளித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரம். ஜனநாயகன் படத்துல ஏற்கனவே தனி நீதிபதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து தணிக்கை வாரியம் தாக்கல் செய்திருந்த அந்த மேல்முறையீட்டு மனு என்பது நேற்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பரபரப்பு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தான் அதனுடைய தீர்ப்பினுடைய நகல் என்பது தற்போது இணையதளத்துல வெளியாகிருக்கிறது. அதுல ஜனநாயகன் படத்துல அந்நிய சக்திகள் நாட்டுல பிரச்சனை ஏற்படுத்துவது போலவும் மத நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிப்பது போலவும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்ட புகார் என்பது மிகவும் தீவிரமானது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் படத்தை திரையிடும் முன் இது சம்பந்தமாக முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதால் தான் படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதாவது தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அவர் பிறப்பித்த அந்த உத்தரவுல இந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் வசனங்களும் இடம்பெற்றுள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த புகார் தீவிரமானது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். படத்தை திரையிட அனுமதிக்கும் முன் இதை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என்பதால் தான் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்சார் போர்டுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காத தவறு என தெரிவித்துள்ள நீதிபதிகள் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது குறித்து முடிவை முன்கூட்டியே பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரிவித்த போதிலும் அந்த முடிவுக்கு எதிராக கோரிக்கை வைக்காமல் பட நிறுவனம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் அந்த தீர்ப்பிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கோரிக்கை வைக்காத நிலையில முடிவை ரத்து செய்து உத்தரவு தெரிவிக்க முடியாது என்றும் தீர்ப்பில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மீண்டும் இந்த வழக்கை திருத்தப்பட்ட மனுவாக தனி நீதிபதியிடம் தாக்கல் செய்யலாம் என்றும் தனி நீதிபதி இதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவது குறித்து தீவிரமாக ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கலாம் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.